யூதர்கள் பெற்றிருந்த மகா மென்மையான ஆசீர்வாதங்களுக்குள்ள புறஜாதிகளாகிய உங்களையும் என்னையும் தேவன் கொண்டு வருகிறார். இந்த சத்தியங்களின் மேன்மையை தான் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். அப்படி நாம் பார்க்கும்போது இங்க ரோமர் 9வது அதிகாரம் 4 மற்றும் 5 பார்க்கும்போது எவ்வளவு விசேஷித்த மேன்மைகளுக்கு யூதர்கள் மட்டும்தான், இஸ்ரவேலர் என்று சொல்லப்பட்ட யூதர்கள் மட்டும்தான் பாக்கியசாலிகளாய், பங்குள்ளவர்களாய், அதற்கு பாத்திரர்களாய் காணப்பட்டிருந்தார்கள். ஆனால் புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் இதற்கு துளியளவும் சாராதவர்களாய் காணப்பட்டிருந்தோம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராய் இருந்து மாம்சத்தினாலே கையினாலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களால் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள் என்று எண்ணப்பட்ட நாம், அது மட்டுமல்ல காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் காணப்பட்டிருந்தோம். உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்களுக்கு நாம் அந்நியராய் இருந்தோம். வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராய் இருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தோம், இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களாய் இருந்தோம் என்றெல்லாம் வேதம் சொல்லும்போது நாம் யூத ஜனங்கள் பெற்றிருந்த மகா மேன்மையான ஆசீர்வாதங்களுக்கு அபாத்திரர்களாய், அவைகளை சற்றாகிலும் அல்லது கடுகு அளவாகிலும் அனுபவிப்பதற்கு பாத்திரர்கள் அற்றவர்களாய் காணப்பட்டிருந்தோம். நல்ல கவனிங்க. அப்படி தூரமாயிருந்த யூதருடைய மகா மேன்மைகளுக்கு தூரமாய் விளக்கப்பட்டிருந்த நீங்களும் நானும் அதற்கு சமீபித்து வருகிற சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். அது எப்படி? அதைத்தான் அதை தொடர்ந்து வரக்கூடிய 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். சமீபமானீர்கள் எதற்கு சமீபமானீர்கள்? முன்னே தூரமாயிருந்த நீங்கள் என்று எதற்கு சொல்லுகிறார்? எவைகளுக்கு தூரமாயிருந்தோம்? மேல 2 வசனங்களை வாசிக்கும் போது காணியாட்சிக்கு தூரமாயிருந்தோ, நம்பிக்கைக்கு தூரமாயிருந்தோ, தேவனை அணுக முடியாதபடிக்கு தேவனுக்கு தூரமாயிருந்தோ, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளுக்கு தூரமாயிருந்தோ. ரோமர் 9வது அதிகாரம் 4-5 பார்க்கும்போது அதை வைத்து நாம் பார்க்கும்போது புத்திர சுவிகாரத்திற்கு தூரமாயிருந்தோம், தேவ ஆராதனைக்கு தூரமாயிருந்தோம், மகிமைக்கு தூரமாயிருந்தோம், பிதாக்கள் பெற்றிருந்த மேன்மையான அனுபவங்களுக்கு தூரமாயிருந்தோம். அதான் பிதாக்களுக்கும் தூரமாயிருந்தோம். இப்படி தூரமாயிருந்த நம்மை தேவன் யூதர்களுடைய மகா மேன்மையான ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இது எப்படி சாத்தியமாகிறது என்று சொன்னால் கவனியுங்கள். இங்கு வேதம் சொல்லுகிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, அதற்கான விளக்கத்தை இன்னும் விளக்கி சொல்றார். 13லயே விளக்கியாச்சு, இன்னும் தெளிவா விளக்குகிறார். எப்படியா? அழகா சொல்ற, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. ஒரு நடுச்சுவர் இருந்துச்சு, அது எல்லாரும் கவனிக்கணும். இந்த ஒரு செவுரு தான், இந்த ஒரு செவருக்குள்ளதான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு செவருக்குள்ளதான் ஒட்டுமொத்த பைபிளுமே இங்க உள்ளடக்கப்பட்டிருக்கு. இந்த செவுத்துக்கு அங்கிட்டு பார்ட்டிஷன் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, செவுரு நடுவுல ஒரு செவுரு இருக்கு, அதுக்கு அங்கிட்டு யூதர்கள் இங்கிட்டு புறஜாதிகள். இவ்வளவுதான் இந்த பைபிளே உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு செவுரு, நடு சுவரு பிரிவினையா இருக்கு. யாருக்கா இருக்கும்? யூதர்கள், புறஜாதிகள். யூதர்கள் அக்காலத்தில் எழுத்தின்படி விருத்த சேதனம் பெற்றிருந்தாங்க. அதுபடி எழுத்தின்படியான விருத்த சேதனம் நமக்கு கிடையாது. நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். கொலோசியர் 2:11 சொல்லப்பட்டிருக்கு, அல்லாமலும் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டபடியினால் கையால் செய்யப்படாத, மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன், கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அப்ப கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை கண்டடைந்தோம். இஸ்ரவேலுக்கு காணியாட்சியா இருந்தது எழுத்தின்படியான பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்தது. அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற
கானான் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேல் தேசம் செல்வ செழிப்புள்ள ஒரு தேசம். அந்த தேசத்தை காணியாட்சியாக அவர்கள் சுதந்திரமாக்கி கொண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்குரிய காணியாட்சி என்ன? நித்திய கானான், பரம கானான். ஆக பைபிள் எதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னா, நடுவுல ஒரு தடுப்பு சுவர் இருக்கு. அவர்கள் எழுத்தின்படியாய் அனுசரித்து வந்த எல்லாவற்றையும் நமக்கு ஆவிக்குரிய வெளிச்சத்துல தந்துட்டார். விருத்தசேதனம் உட்பட ஆவிக்குரிய வெளிச்சத்திலே ஆவிக்குரிய ரீதியாய் நமக்கு மேன்மையாய் காண்பித்து கொடுத்து விட்டா, ஒரே சுவர் தான். அந்த சவுத்துக்கு அங்கிட்டு யார் இருக்கு? யூதர்கள், இங்கிட்டு நம்ம புறஜாதிகள் இருக்கிறோம். இப்ப இந்த செவுர் ஒண்ணுதான் தடை. நீங்க நினைக்கலாம், ஐயா எப்பவுமே கிறிஸ்துவின் செல்வியை பத்தியே பேசுறீங்க, இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்ட, உயிர் தெழுந்தார், இந்த மூணை வச்சுதான் முழுசும் கொண்டு போவீங்களா? ஆமா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டாபிக் தான் வேற, கான்செப்ட் இது மட்டும்தான். நடுவுல ஒரு சுவர் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப அதை அனுபவிக்கவே முடியாது. நடுவுல ஒரு பெரிய சுவர் இருக்கு. இப்ப அங்கிட்டு உள்ளதை அனுபவிக்கணும், என்ன செய்யணும் சொல்லுங்க? இப்ப அட்டையை கேட்ட என்ன சொல்லுவாங்க? அதை தகர்க்கணும். செவுத்தை தகர்த்துட்டோன்னா ஒன்ன இணைஞ்சிடும். சில அண்ணன் தம்பி சண்டை போட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு பார்ட்டிஷனை போட்டுட்டுருவாங்க. ஒரு செவர் எழுப்பிடுவோம், இனிமே நமக்கும் அவங்களுக்கு ஆகாது. என்னதான் அண்ணன் தம்பின்னு சொல்லி எல்லாம் புழங்கிக்கிட்டு இருந்தா, இப்போ சண்டை வந்துட்டு இப்போ நடுவில் ஒரு செவரை எழுப்பிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இனிமே அங்கேயும் இங்கேயும் பேச்சுவார்த்தை கிடையாது. அப்படிதான் நாம் வாழ்ந்து வந்தோம். பாருங்க, அழகா போட்டிருக்கு, பிரிவினையாக நின்ற, அழகா போட்டிருக்கு, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை. மீண்டும் சொல்றேன், பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. எப்படி தகர்த்து? அது தொடர்ந்து சொல்றார், சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. எவ்வளவு மகா மேன்மை பாருங்க. இப்படி இருதரத்தாரையும் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, இப்படி ஒரே புதிய மனுஷனாகி ஒரே திறத்தாராய் மாற்றி, அதனாலதான் அதை தொடர்ந்து வரக்கூடிய 19 மற்றும் 20 மகா மென்மையை குறித்து பேசுறார். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமா இராமல் அப்படின்னு சொல்லிட்டார். பிரஜாதிகளை நம்ம பார்த்தோம் பேசுறார். ஆகையால் இப்படிப்பட்ட வெளிச்சம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாய் அந்த நடுச்சுவர் தகர்க்கப்பட்டது நிமித்தமா அவர்களுடைய சுதந்திரம் நமக்கு கிடைக்கிறது. இதை வைத்துதான் சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் இனி, இதுக்கு முன்னால் அந்நியரா இருந்தோம், அங்கதான் எழுதப்பட்டிருந்தது, நாம் கூட வாசித்தோமே 12ஆம் வசனத்துல, அதே அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்த்தோமே, நாம் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராய் இருந்தோம் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து சொல்றார், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. மாளிகையை பத்தி பேசுறார். ஏன்னா நடு சுவரை பத்தி பேசினார். ஆமா, சுவரை தகர்த்துட்டு அடுத்து மாளிகையை கட்டிடுவார். பிரியமானவர்களே, இது சாதாரணது இல்லை. பிரியமானவர்களே, யூதர்கள் அனுபவித்து வந்த மகா மென்மையான அனுபவங்கள். நான் மீண்டும் சொல்றேன், பாகம் 1 கட்டாயம் கேளுங்க, பார்ட் 1 கட்டாயம் கேளுங்க. யூதர்கள் அனுபவித்து வந்த தேவனை, யூதர்கள் அனுபவித்து வந்த மகா பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு நீங்களும் நானும் முற்றிலும் விலக்கப்பட்டவர்களாய், முற்றிலும் தூரமானவர்களாய் காணப்பட்டிருந்தோம். கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்படாவிட்டால் எதுவுமே இங்க நடக்காது. நம்ம யாருமே கிட்டி சேர முடியாது. அதனாலதான் அதுக்கு அடுத்தவர் எழுதும்போது சொல்லுவாரு, பகையை சிலுவையினால் கொன்று. போடுறதோ போடலையா? பகையை சிலுவையினால் கொன்று. இயேசு மலை பிரசங்கம் எவ்வளவு பண்ண, அந்த மலை பிரசங்கத்தினால் கொன்றுன்னு போடல. நான் அது அதுக்காக அற்பமா நான் சொல்லல, அல்லது அவருடைய அற்புத அடையாளங்களினாலே பகையை கொன்று அப்படின்னு போடல. பகையை சிலுவையினாலே கொன்று. சிலுவைன்னு என்ன தெரியுமா? ஏதோ ஒரு சின்ன நினைச்சிட வேண்டாம். சிலுவைன்னு சொன்னா மரணத்தை குறிக்கும். கிறிஸ்து தம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி என்று சொல்லி அங்கே ஏசாயா 53:12 வாசிக்கிறோமே. அவ மரணத்துல ஊற்றி, இது நிமித்தமாகத்தான்
அந்த நடுச்சுவர் தகர்க்கப்பட்டு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சுதந்திரத்தில் பங்கடையக்கூடிய பாக்கியத்தை கண்டடைந்தோ. இதை இன்னும் நீங்க கூடுதலா படிக்கணும்னா நீங்க கட்டாயம் பாகம் 1 நீங்க தயவு செய்து பாருங்க. அதுல சில மனிதர்களையும் அதுல நான் பேசியிருக்கிறேன். ரூத்து குறித்து, இன்னும் ஒரு சில காரியங்களை குறித்து, இளையகுமாரனை குறித்து, இந்த மனிதரெல்லாம் குறித்து பேசப்பட்ட சத்தியங்கள் உண்டு. தயவு செய்து அந்த முதல் பாகத்தை கேட்க அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு விசேஷமா ஒரு பகுதி மட்டும் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட காணியாட்சிக்குள்ள கொண்டு வருவதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை பழைய ஏற்பாட்டில் காண்பித்துக் கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னா, லேவியராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் முதல் 7 அல்லது 8 வசனங்களை வாசிக்கும் போது இந்த பகுதியை சொல்லி நான் முடிக்க போகிறேன். இந்த ஒரு சம்பவம் மட்டும்தான். இந்த லேவியராகமம் 14வது அதிகாரத்துல நீங்க 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது பைபிள் எந்த சத்தியத்தை குறித்து பேசுகிறது என்று சொன்னால், நல்ல கவனிங்க, குஷ்டரோகியை குறித்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குஷ்டரோகி, ஒரு குஷ்டரோகி முற்றிலுமா விளக்கப்பட்டவன். நான் எதுக்காக இன்னைக்கு எடுக்கிறேன்னு சொன்னா, நீங்களும் நானுமே ஆவிக்குரிய குஷ்டரோகிகளாய் காணப்பட்டிருந்தோம். குஷ்டரோகிகளை ஏன் நாம் புறஜாதிகளுக்கு ஒப்பனையாய் பேச இங்க நேரிடுகிறது என்று சொன்னால், உண்மையாகவே குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு புறம்பே இருக்கக்கூடியவர்கள். அவர் உள்ள வரவே முடியாது. அதை அறிய வேண்டுமேயானால் இதே லேவியராகமம் அதுக்கு முந்தின அதிகாரம் 13வது அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசி பாருங்க. அவன் தீட்டு தீட்டு என்று சொல்ல வேண்டும். அவன் அசுத்தன், தீட்டுப்பட்டவன். குஷ்டம் வந்துட்டு அப்படின்னா யாருமே என்ன செய்ய முடியாது, பாளையத்துக்கு உள்ள வர முடியும். அப்படின்னு என்ன தெரியுமா, அவனுக்கு எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் காணி ஆட்சியை அனுபவிக்க முடியாது. தடை பண்ணப்பட்டவன். நல்ல ஞாபகம், தடை பண்ணப்பட்டவன், அவன் வரவே முடியாது. lepers, all lepers were once upon a time forbidden of the inheritance. அவர்கள் காணியாட்சிக்கு புறம்பாக்கப்பட்டவர்கள், உள்ள வர முடியாது. காணியாட்சிக்கு மட்டுமல்ல, அங்க எருசலேம் தேவாலயத்துல ஆராதனை நடக்கும்போது தேவனை ஆராதிக்கும்படி உள்ள வர முடியுமா? தேவ ஆராதனைக்கு விளக்கப்பட்டவர்கள். அங்கே ஆண்டவர் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அவர்களோடு சம்பாஷணை பண்ணுகிற அப்படிப்பட்ட சம்பாஷணை தெய்வீக நடத்தலுக்கு இவர்கள் பங்கு பெற முடியுமா? முடியாது. குஷ்டரோகிகள் எல்லாவற்றுக்கும் விளக்கப்பட்டவர்கள். Lepers in those days were deprived of every goodness, every blessing of Israelites அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் முற்றிலும் விளக்கப்பட்டவர்கள், முற்றிலும் விளக்கப்பட்டவர்கள். அதனாலதான் இதை எடுக்கிறேன். அது மட்டும் இல்ல, புறஜாதிகள் சொன்னா பாவிகள், தேவனை அறியாதோ, தேவனை விசுவாசியாதோ. அவ எப்படி பாவிகளை குஷ்டரோகிகள் அடையாளமா எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க வேதத்துல வாசி பாருங்க. குஷ்டரோகிகள் குறித்த விஷயத்துல தீட்டு தீட்டு தீட்டுன்னு ஆண்டவர் பேசிக்கிட்டே வர்றார். தீட்டு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வர்றார். தீட்டு குறித்து அசுத்தம் சொல்லி பேசுகிறார். கிட்டத்தட்ட நீங்க லேவியராகமம் 13, 14, 15 ஆகிய 3 அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 தடவைக்கு மேல இந்த அசுத்தன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பார்க்கலாம். தீட்டுப்பட்டிருக்கிற, அன்கிளீன் அப்படிங்கிற காட்சியை நீங்க பார்க்க முடியும். பிரியமானவர்களே, குஷ்டரோகிகள் காணியாட்சிக்கு உட்படவே முடியாது, புறம்பே தள்ளப்படுவாங்க. குஷ்டரோகம் சில நேரங்களில் சரீர சுகவீனத்தின் நிமித்தமா ஏதோ ஒரு சில பாதிப்பினால கால சூழ்நிலை ஏற்படலாம் அப்படின்னு வைத்து கொண்டாலும், சில சூழ்நிலையில பாவத்திற்கான தண்டனையும் குஷ்டரோகமாக இருந்தது. வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அசரியா அப்படிங்கிற ஒரு ராஜாவை குறித்து நீங்க படிப்பீங்க. அந்த அசரியாவுக்கு இன்னொரு பேர் தான் உசியா. அங்க 2 ராஜாக்கள் 15:5 அசரியான்னு சொல்லி இருக்கும். ஆனா அந்த மனுஷன் பேரு உசியா. அவனை குறித்து 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசி பாருங்க. அந்த உசியா அவன் தூப கலசத்தை பிடித்து கொண்டு லேவியர்கள் நிற்கக்கூடிய இடத்துல, ஆசாரியர் நிற்கக்கூடிய இடத்துல அவன் தூப கலசத்தை பிடித்து கொண்டு நிற்கும் போது அங்கே தேவனால் தண்டிக்கப்பட்டான். அது என்ன தண்டனை? அவன் நெற்றில் என்ன வந்து விட்டது? குஷ்டரோகம் வந்து விட்டது. அவ்வளவு பெரிய ராஜா பாருங்க, எவ்வளவு பெரிய ராஜா, நாட்டுக்கே அவன் தான் அதிபதி. அப்படிப்பட்ட ராஜாவா இருந்தாலும் சரி, தனிப்புறமாய் போய் தனித்தே அவன் வாழ்வு கடந்து போகிறது. அவன் அந்த காணியாட்சிக்கு உட்பட முடியாது, தேவ ஆராதனைக்கு உட்பட முடியாது, மகிமைக்கு உட்பட முடியாது, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு உட்பட முடியாது.
காணியாட்சிக்கு உட்பட முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. அவன் தனித்து விடப்பட்டு விட்டான். He was totally isolated from the society. அது மட்டுமா, வேதாகமத்திலேயே முதல் பெண் தீர்க்கதரிசி யார் தெரியுமா? மிரியாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது அவள் பெண் தீர்க்கதரிசி, அவள் தான் முதல் பெண் தீர்க்கதரிசி. அவளுடைய நிலைமையை பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல மோசேக்கு விரோதமாய் பேசினதுனாலே மாட்டிக்கொண்டார், தேவனால் தண்டிக்கப்பட்டார், குஷ்டம் வந்து விட்டது, வெண்குஷ்டம், வெண்மையான ஒரு குஷ்டம் வந்து விட்டது. கிட்டத்தட்ட அவர் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே இருந்தார். இல்ல நான் தீர்க்கதரிசி, நான் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லணும், அப்படி இப்படி சொல்லி அவள் அதை குறித்து மேன்மை பாராட்டல. அவள் தீர்க்கதரிசி என்று சொல்லி யாத்திராகமம் 15:20 வசனத்துல வாசிக்கிறோமே. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பாவத்தினுடைய விளைவு. அதனாலதான் தீட்டு, அசுத்தன் என்று சொல்லப்படுகிற பதம் எல்லாம் நம்முடைய அந்த பாவங்களுக்கு அடையாளமாகவே அங்கு காண்பிக்கப்படுகிறது. நாமும் பாவத்தினாலே தீட்டுப்பட்டு விட்டோ, நாமும் பாவத்தினாலே அசுத்தமானவர்கள் அப்படின்னு சொல்லி எண்ணப்பட்டோ. நம்மை ஆண்டவர் காணியாட்சிக்கு உட்படுத்துவதற்கு. இப்ப குஷ்டரோகிகளுக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கலாம், நான் என்னைக்கு இந்த காணியாட்சிக்குள்ள போவேன். முற்றிலும் வெளியே தானே இருக்கணும், வெளியே இருப்பாங்க, ஆராதனை நடக்கும். நம்ம படிச்சோமே, யூதர்களுக்கு ஆராதனை இருக்கு. அவங்க எழுத்தின்படி யூதர்களாகவே வந்து பிறந்தா கூட அதற்கு புறம்பே தான் அவங்க இருக்கணும். மகிமை அனுபவிக்க முடியாது. தேவாலயத்தில் வெளிப்படுற தேவ மகிமை அனுபவிக்க முடியுமா? முடியாது. ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள அந்த மகிமை அனுபவிக்க முடியாது. தேவன் பாளையத்துக்குள்ள உலாவுகிறார், அப்ப தேவனை அனுபவிக்க முடியுமா? முடியாது. வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகள் முடியாது. எந்த மேன்மையும் கிடையாது. குஷ்டரோகிகள். அப்போ இவர்களை உள்ள அங்கீகரிப்பதற்கான பிரமாணத்தை இங்க கொண்டு வர்றார். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நாமும் கூட புறம்பே இருந்து கிறிஸ்து இயேசுவை கொண்டு உள்ள கிட்ட வந்துட்டோம், உள்ள வந்து சேர்ந்துட்டோம். அதே போலதான் குஷ்டரோகிகளும் இந்த பிரமாணத்தை கொண்டு, இந்த பிரமாணம் யாரை பற்றியது தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியது. அவரை கொண்டு இவர்களும் உள்ள வந்துட்டாங்க. இவ்வளவுதான் நம்ம அறியக்கூடிய சத்தியம் தான். புறம்பே இருந்தோம், இப்ப உள்ள வந்துட்டோம், மகா மேன்மையான இடத்துக்குள்ள வந்துட்டோம். நீங்க நல்லா கவனிச்சு யூடியூப்லனாலும் கேளுங்க, நீங்க நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா நீங்க நிச்சயமா சொல்ல, தனியா இருக்கும்போது நீங்க அழுதுருவீங்க. தேவன் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். மகா மேன்மையான பரம கானானுக்கு நான் எவ்வளவு அபாத்திரனா இருந்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின்படி அனுசரித்து வந்த எழுத்தின்படி சுதந்திரமாக கட்டிக்கொண்ட பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய கானா பரம கானானுக்கு ஒப்பனையா இருக்கிறது. இதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியுமான்னு கேட்டா கனவுல கூட நடக்காது. அப்படிதான் வாழ்ந்து வந்தோம். நீங்க அமர்ந்து கேட்டு பாருங்க, ஆண்டவரே என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க ஆண்டவரே. நீங்க எதையோ நான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல சொல்லிக் கொடுக்காங்க, இயேசு கிறிஸ்து கிடையாது. நீ எதையோ கற்றுக் கொடுக்காங்க பிரசங்கம் சொல்லி, இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் இல்லை. பாருங்க, குஷ்டரோகிகளை எப்படி உள்ள கொண்டு வர்றாரா, அவன்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4 காரியங்களை செய்ய சொல்றார். நீங்க பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. அதாவது லேவி ராகமம் 14வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும். நல்ல கவனிங்க, இதைதான் நம்ம தியானிக்க போறோம். சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டைகளையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும். பாருங்க, குஷ்டரோகிகள் புறம்பே இருக்கிறவங்க அவங்க என்ன செய்யணும் தெரியுமா? இந்த 4ஐயும் கொண்டு வரணும். பொருட்கள், அந்த பொருட்கள் அடிப்படையில் 4 என்னெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா, 2 குருவிகளை கொண்டு வரணும், குருவிகளை கொண்டு வரணும். அது மட்டும் இல்ல, கேதுரு கட்டைகள், சிவப்பு நூல், ஈசோப்பு. 4 ஏன் கொண்டு வர சொன்னா, இதுல மறைந்திருக்கிற சத்தியங்கள் என்ன என்பதை நான் சுருக்கமா எங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன். ஒரு சில காரியங்கள் பாகம் 1ல இருக்கும், நீங்க அதையும் கூட படித்துக் கொள்ளலாம். நான் விசாரமாய் பேசி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த 2 குருவிகளை முதலாவது ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னா, அந்த குருவிகளை குறித்த அடுத்தடுத்து வரக்கூடிய சத்தியங்கள் என்ன தெரியுமா? அந்த 2 குருவிகளை கொண்டு வந்து ஒன்று என்ன செய்யணும் தெரியுமா? ஊற்று நீர் இருக்கு, ஊற்று நீர், ரன்னிங் வாட்டர், அந்த ஊற்று நீர் மேல வச்சு அதை கொல்லணும். இன்னொரு குருவி என்ன செய்யணும் தெரியுமா? நல்ல கவனிங்க, இந்த சத்தியங்களுடைய மேன்மையை அறிந்து கொள்ளலாம். இன்னொரு குருவிய
எடுத்து என்ன செய்யணும்? கொல்லப்பட்ட குருவியினுடைய ரத்தத்துல தோய்த்து அதை விட்டுடணும். விட்டுடணும் என்ன அர்த்தம்? பறக்க விட்டுரு. அப்போ இந்த 2 குருவியினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, நான் வேகமா சொல்றேன். முதல் குருவி மரிக்கிறது, 2வது குருவி பிழைக்கிறது. முதல்ல மரணத்தின் சாயல், 2வது பிழைத்திருக்கிற சாயல். இந்த சத்தியத்தை தயவாய் அறிந்து கொள்ளுங்க. இது மகா மேன்மையானது. ஏன்னா புறம்பே இருக்கிறவர்கள் காணியாட்சிக்கு உட்பட வேண்டும், தேவாராதனைக்கு உட்பட வேண்டும், தேவ மகிமை அனுபவிக்கிற இடத்துக்கு வர வேண்டும். அதற்கு தேவன் ஏற்படுத்துகிற ஒழுங்கு என்ன? முதல் குருவி அங்கே மரிக்கிறது. பொதுவா குருவி எங்க பறக்கும் தெரியுமா? மேலதான் பறக்கும். அதெல்லாம் எதை காண்பிக்குன்னா, கிறிஸ்து மேலே இருந்த கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த பூமிக்கு வந்தா. 2 குருவியும் கீழ்ப்படுத்தியாச்சு. அதான் அந்த 2 சாயல் இங்க பார்க்கலாம். ஒன்னு மரிக்கிறது, இன்னொன்று பிழைக்கிறது. எதுக்கு அடையாளம் அப்படின்னு தெரியுமா? அங்க வேதம் சொல்லுகிறது, ரோமர் 6வது அதிகாரம் 10வது வசனம் மற்றும் 11வது வசனங்களை வாசிக்கும் போது, அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப இந்த 2 வசனங்களை பாருங்க. ஒன்று கிறிஸ்துவுக்கு, இன்னொன்று நமக்கு. ரெண்டு நபர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, 2 சாயல் சம்பந்தப்பட்டிருக்கு, 2 காரியங்கள் சம்பந்தப்பட்டு. ஒன்று பாவம், இன்னொன்று தேவன். பாவத்திற்கு மரித்தவர்களாய், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாய். இன்னும் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. விசேஷம் என்ன தெரியுமா? ஒன்னு மரிக்கிறது, இன்னொன்று பிழைக்கிறது. எதனாலதான் காணியாட்சிக்கு உட்பட முடியும்? குஷ்டரோகிகளை அடுத்து பற்றிய விஷயத்துல முதல் கான்செப்ட் என்னன்னா, எதை கொண்டு வரணும்? 2 குருவிகளை கொண்டு வர வேண்டும். இந்த குருவிகளை பற்றிய விலையேறப்பட்ட சத்தியங்கள் என்ன? ஒன்று மரிக்கிறது, இன்னொன்று பறக்க விடுது. ஒருவேளை குஷ்டரோகி கேட்கலாம், பறக்க விடும்போது அவன் கேட்கலாம், என்ன கேட்கலாம்? ஐயா, ஏன்யா கடையில 2 இது வாங்க சொன்னீங்க? நான் ஒண்ணு தானே பலியிடறதுக்கு தேவை, இன்னொன்னு பறக்க விடுறதுக்கு நான் அதை கொண்டு வரணுமா? இதுக்காக செலவழிச்சு வாங்கிட்டு வரணுமா? இந்த கேள்வியே கிடையாது. எல்லாம் ஞான அர்த்தமாய் வெளிப்படுத்தப்பட்டது. ஏன் தெரியுமா பிரியமானவர்களே? குமாரனாகிய கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார். ஏன் 2வது குருவி ரத்தத்துல தோய்த்து அதை விட சொன்னார் தெரியுமா? இப்ப ஒரு குருவிய, இதே போல 2 குருவிய, ஒரு குருவியை கொண்டு வந்து அதை பலி செலுத்தி 2வது குருவிய ரத்தத்துல தோய்த்து பறக்க விட்டோம்னு வச்சுக்கீங்களேன். போகும்போது என்ன கலர் ரெக்கையில தெரியும்? சிவப்பு இருந்துகிட்டே இருக்கும். பாக்குறவங்களாம் பார்ப்பாங்க, இது என்ன இந்த ரத்தக்கரை, ஒரு மாதிரி ரத்தக்கரை இதுல இருக்கு, ரத்தக்கரை இருக்கு, ரத்தக்கரை இருக்கு, ரத்தக்கரை. ஆமா, அது எதை வெளிப்படுத்தினா, ஆதாம் மரித்து விட்டான், ஆதாம் மரித்து விட்டான், ஆதாம் மரித்து விட்டான்ங்கிறத அந்த கரை காண்பிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த குருவி என்ன சொல்ல தெரியுமா? என் கூட தான் இன்னொரு குருவி வந்துச்சு, என் கூடவே தான் வந்துச்சு, பழைய மனுஷன் என் கூடவே தான் வந்தான், செத்துட்டான், இனி பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவை பிழைத்திருக்கிறா, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறா. அப்ப இந்த ரத்தக்கரை ஏதுன்னு கேட்டா, இது ஒரு அடையாளம். மரித்து போன இந்த குருவினுடைய ரத்தம் எதுக்கு இங்க காண்பிக்கப்படுதுன்னா, பழைய மனுஷன் மரித்து விட்டான்ங்கிறத என்னுடைய அனுதின வாழ்க்கையில நான் காண்பித்து கொண்டே பறக்கணும். அதுக்காக தான் பிரியமானவர்களே, நீங்க ஏதோ குஷ்டரோகி குறித்து நான் பேச நினைச்சிடாங்க. பிரஜாதிகளாகிய நமக்கு கிடைக்கப்பட்ட ஸ்லாக்கியத்து குறித்து பேசுகிறேன். எவ்வளவு விளக்கமானவர்களா இருந்தோம், எவ்வளவாய் தூரமாய் இருந்தோம். உங்களையும் என்னை ஆண்டவர் சமீபித்து வர பண்ணினாரே. காணியாட்சிக்கு சமீபித்து வர பண்ணுவதற்கு ஆண்டவருடைய சிந்தையில் இருந்தது என்ன? 2 குருவிகளை கொண்டு வா, ஒன்று கொலை செய், கொள்ளு அப்படின்னு சொல்றார். ஒன்று மரிக்கிறது, இன்னொன்று பிழைக்கிறது. எதை காண்பிக்கு? ஆதாம் மரிக்கிறான், கிறிஸ்து பிழைத்திருக்கிறா. அது என்னையா ஊற்று நீர் மேல கொலை சொன்னாரு? இந்த ஊற்று நீர் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாம் அதுக்கும் ஒரு ஞான அர்த்தம் இருக்கு. இந்த ஊற்று நீர் அப்படின்னு சொன்னாலே ஆங்கிலத்தில் ரன்னிங் வாட்டர். the sparrow, one of the sparrows was killed over the running water. அது ஓடுகிற அந்த தண்ணி சொல்லுவாங்க, அதாவது ஊற்று தண்ணி. அதுதான் அதுல வச்சு அதுக்கு மேலதான் என்ன செய்யுதுன்னா கொல்ல சொல்றார். ஏன் ஊற்று நீர் மேல கொல்ல சொன்னார்? அப்ப கிறிஸ்து அதுலதான் அப்படிதான் பலியானாருங்கிறத எடுக்க முடியுமா? ஆமா. அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஊற்று நீர் இருக்கு பாத்தீங்களா, நீர், தண்ணீர் அப்படின்னு சொன்னாலே அது ஞானஸ்தானத்துக்கு அடையாளம் தான். நான் இல்லைன்னு சொல்லல, பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது.
அதுக்கும் நான் வசனங்களை சொல்லுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37, 38, 39 இந்த 3 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், பண்டிகையின் கடைசி நாளிலே அவர் சத்தமா என்ன சொன்னார் தெரியுமா? ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். எதுக்கு சொன்னார்? அவர்கிட்ட தண்ணி இருக்கு, அப்படிதானே? என்ன தண்ணீர்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த தண்ணீர். அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லும்போது சொல்றாரு, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னாருன்னு சொல்லி 39ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 38 என்ன சொல்றாரு? அவ என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தண்ணீர் எதுக்கு அடையாளமா இருக்கான் அழகா சொல்லி கொடுக்கிறாரு. அவருடைய தம்மை விசுவாசிக்க போகிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். அப்போ இந்த ஊற்று நீர் உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். ஏன்னா கிறிஸ்து பலியாறதுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன சம்பந்தம் கேட்கீங்களா? பரிசுத்த ஆவியானவரோடு தான், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வெளிச்சத்தில், அந்த ஒரு ஒத்தாசையில தான் கிறிஸ்துவானவர் பலியானார். ஏன்னா கிறிஸ்துவன் அந்த பூமியில உலாவினதை குறித்து பைபிள்ல ஏசாயா 61வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனங்களை வாசிக்கும் போதும் சரி, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் சரி, பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல தங்கி இருந்தா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார் பைபிள் இருக்க இல்லையா? ஆமா. எதுக்கு தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இருந்து எங்க கொண்டு போறாரு? கல்வாரிக்கு கொண்டு போனா. அதனாலதான் எபிரேயர்ல எழுதுகிறார். எபிரேயர் 9வது அதிகாரம் 13 மற்றும் 14 ஆகிய 2 வசனங்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 9வது அதிகாரம் 13 மற்றும் 14 சொல்லுகிறது, அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தமும் தீட்டுப்பட்டவன் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து, கிறிஸ்துவினுடைய இரத்தம் எப்படிதான் ஒப்பு கொடுத்தாரா? எதனாலதான் அவர் ஒப்பு கொடுத்தாரா? நித்திய ஆவியினாலே. அந்த வார்த்தை ரொம்ப குறிப்பிடணுங்க. நித்திய ஆவியினாலே, இட்டர்னல் ஸ்பிரிட். நித்திய ஆவினா என்ன? தேவதூதர்களா அல்லது மனுஷனுடைய ஆவியா? இல்ல, பரிசுத்த ஆவியானவர். நித்திய ஆவி. நமக்கு ஆங்கிலத்துல ஸ்பிரிட் இருக்கும், தமிழ்ல அது ஆவின்னு எடுக்கலாம், ஆவியானவர் எடுக்கலாம். ஆவியானவருக்கும் ஸ்பிரிட் தான் இருக்கு. அதனால இது நமக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்க கூடாது. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம். உங்களுக்கு புரியுதா? இப்போ எதனாலதான் அவர் தம்மையை ஒப்பு கொடுக்காருன்னா, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொண்டு, பரிசுத்த ஆவியில நிறைந்தவராய், அவர் பரிசுத்த ஆவியால நிறைந்தவர் தான் கடந்து போறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், லூக்கா 4வது அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, அவர் பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்த ஆவியானுடைய பலனோடு தான் அவர் கலிலியாவுக்கு போனார் சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இங்கேயும் எழுதுகிறா, கிறிஸ்து பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தான்னு போடல, அப்படி போடல. எதுனாலும் போட்டிருக்கு, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய இரத்தம். தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்துன்னு போடல, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம். ஆக பிரியமானவர்களே, இந்த ஊற்று நீர் மேல அந்த குருவி கொல்லப்பட்டது. இது எதுக்கெல்லாம் அடையாளம் அப்படின்னு சொன்னா, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். எதுக்கு அந்த குருவிக்கு ஒரு வேஷம் போடணுமா? அந்த குருவிக்கு ஏன் ரத்தத்துல தொய்ச்சு அதை விடுறாங்க? சும்மா விட்டு போயிட வேண்டியதானே? இல்லை, ஏன் ரத்தத்துல தொய்த்து செத்து கிடக்கு, அந்த ரத்தத்துல தொய்ச்சு வெளியே போகுதுங்கிறது எதை குறிக்கு தெரியுமா? விசேஷமா கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தா. சத்தியங்களை அறியணும் பிரியமானவர்களே. இல்லைன்னா என்ன, இங்க யாரு குஷ்டரோகிகள் யாரும் இல்லையா, அவங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தின்னு சொல்லிடாதீங்க.
அந்த ரத்தத்துல தொய்த்துன்னு சொல்லும்போது இந்த பிழைத்திருக்கிற சாயல் எதுல தொய்த்து வருது அப்படின்னு கேட்டா, அந்த செத்து போன மரித்த இடத்துல இருந்து அப்படி வெளியே வருது. மரித்தோர்ல இருந்து கிறிஸ்து உயிர் தெழுந்தா. பறக்கிறத பார்க்கும்போது என்ன இந்த ரத்தக்கரை அப்படின்னு கேட்டா, அது உண்மையிலே பேசும் அப்படின்னா அது என்ன சொல்லும் தெரியுமா? மரித்த அந்த இடத்துல இருந்து, அந்த ரத்தத்துல மரித்து போன அந்த ரத்தத்துல இருந்து தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லு. அதுல தொய்த்து தான் நான் வெளியே வந்தேன். அப்ப நம்மளும் சொல்லணும், ஆதாம அடக்கம் செய்து அப்படி நான் வெளியே வந்தேன். கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பிழைச்சிருக்கிறேன். அவருடைய ரத்தத்துக்கு உட்பட்டு. ஏன்னா பறக்கிற பறவையை பார்த்தா சோப்பு கலர் அடிக்குமா அடிக்காதா? சோப்பு கலர் அடிக்கி. என்ன எங்க இருந்து வந்திருக்குது? அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சோப்பு கலர் அடிச்சா எங்கேயோ பெயிண்ட்டுக்குள்ள போய் உளுந்திருக்கும் போல அந்த குருவி. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஏதோ ஒரு பெயிண்ட்டுக்குள்ள போய் விழுந்திருக்கு, அல்லது கோல பொடியில எங்கேயோ விழுந்து ராவி எந்திரிச்சிட்டு வருது போல அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தான் தெரியும் அது மரணத்துக்கு உட்பட்டு அப்படி வெளியே வருது. அந்த மரணத்தின் சாயல நனைச்சி அந்த தொய்த்து வெளியே வருது. ஏன் அதை உட்படுத்தி பறக்க விடுறாருன்னா அதுதான் அர்த்தம். கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து எழுப்பப்பட்டா. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவுல தான் நீங்களும் நானும் உள்ளே வர முடியும். ஐயா, அதை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. கேதர்கட்டைகள், சிவப்பு நூல், ஈசோப்பு, இதெல்லாம் எதுக்கு அடையாளம் தெரியுமா? இதை எடுத்தா இன்னொரு 3 மணி நேரம் இருக்கு. 8:30 தான் முடியும். இப்ப நான் அதை இப்ப அதிகமா நான் சொல்லல, சுருக்கமா சொல்றேன். ஒருவேளை நாள் வந்து நான் கர்த்தர் சித்தமானா நடத்தினா இந்த ஈசோப்பு, கேதர்கட்டைகள், இந்த சிவப்பு நூல நான் விஸ்தாரமா பேசுறேன். இப்ப ரத்தின சுருக்கமா சொல்றேன். இந்த கேதுரு அப்படின்னு சொன்னாலே பொதுவா வளர்ச்சி அடைகிற அனுபவத்துக்கு அடையாளம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரு போல வளருவான். ஏன் வளர்ச்சிக்கு கேதுரு ஆண்டவர் காண்பித்து தெரியுமா? ஒண்ணு நீதிமான், ஒண்ணு மரம் கிடையாது. மரத்துக்கு ஒப்பிட்டு ஏன் பேசப்படுறான்னா, ஏன் ஒரு கொய்யா மரத்துக்கு அடையாளமா பேசிக்கலாமே, ஒரு கிச்சலி மரத்துக்கு அடையாளமா பேசலாமே, ஒரு சீத்தி மரத்துக்கு அடையாளம் பேசலாமே. ஏன் இங்க ஆண்டவர் கேதுரு மரத்தை போல வளருவான்னு சொன்னாருன்னா, கேதுருவை குறித்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, கேதுரு மலைகளுக்கு மேலேயே பாத்துக்கங்க 90ல இருந்து 120 அடி 140 அடி வளரக்கூடியது. பாத்துக்கங்க, அப்ப என்ன உயரமா இருக்கும் பாருங்க. மலைக்கு கீழே யாராவது பார்த்தா எங்கேயோ வானத்தை தொடுறது மாதிரி இருக்கும். மலைக்கு மேலேயே 90ல இருந்து 120 140 அடிக்கு மேல வளருன்னா, ஏன் 200 அடி கூட போனாலும் போகலாம். அவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு. என்னையா குஷ்டரோகியை காமிச்சு கொடுத்துட்டு வளர்ச்சின்னு சொல்லிங்க? ஆமா, குஷ்டம்னால என்ன தெரியுமா? அரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணி அதை வந்து சரிப்படுத்தலன்னு வச்சுக்கீங்களேன், அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும் தெரியுமா? சிலருக்கு பாருங்க லைட்டா குஷ்டம் வந்திருக்கும், போக போக பாருங்க விரல்லாம் அப்படியே போயிடும். குஷ்டம் அரிக்குமா அரிக்காதா? ஆமா, நம்மளும் கூட குஷ்டமாய் உணர்வற்றவர்களாய் வாழ்ந்து வந்தோம். அந்த சத்தியங்களை படித்துக்கலுங்க. குஷ்டமாய் நம்மளும் என்ன செய்யணும்? குஷ்டரோகிகளை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, குஷ்டம் இருந்தவங்களை நான் கூட கேட்டிருக்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கூட, அவங்க குஷ்டரோகிய கணவன் மனைவியா இருந்தாங்க. அவங்களுக்கு கூட பேண்டேஜ் வாங்கி தாங்கன்னு கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயா நைட்டு நேரங்கள்ல பள்ளி என்ன செய்யுது கடிக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நான் யோசிக்கேன், பள்ளி கடிச்சா கூட என்ன செய்யாது அவங்களுக்கு தெரியாது. இன்னொரு நண்பர் சொன்னாரு, அதுல தீயே கொளுத்தி போட்டா கூட என்ன செய்யாதான் அவங்களுக்கு உணர்வு இருக்காதான். நாமும் கூட உணர்வற்றவர்களாய் ஆவிக்குரிய குஷ்டரோகிகளாய் காணியாட்சிக்கு புறம்பே எண்ணப்பட்டிருந்தோம். நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் இருந்தோம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறக்கூடாத துர்பாக்கியசாலிகளாய் வாழ்ந்து வந்தோம். அந்த ஒரே நகரத்தார் சொல்லப்படுகிற பரிசுத்தவான்களோட கூட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும் என்று சொல்லப்படுகிற அந்த மகா மேன்மையான ஸ்தானத்திற்கு முற்றிலும் விளக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து வந்தோம். உணர்வற்றவர்கள். போக போக நம்முடைய வாழ்க்கையும் தேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. குஷ்டரோகிகள் கை எப்படி தேயுமோ, கால்கள் எப்படி தேயுமோ, குஷ்டமட்ட தேயுமா தேயாதா? அதை அரிச்சு 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 வந்துகிட்டே இருக்கும். ஆனா இங்க ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு என்ன தெரியுமா? நீ கேதுருக்கட்டை கொண்டு வா, ஏன்னா நீ வளர்ச்சி அடைகிறாய் அப்படிங்கறத ஆண்டு வெளிப்படுத்துகிறார். விஸ்தாரமா பேசல, சுருக்கமா சொல்றேன். கேதுருக்கட்டை அதை தான் குறிக்கி, வளர்ச்சி. இது வரைக்கும் நீ தளர்ச்சிக்குள்ள போய்கிட்டே இருக்க, அது உன்னை அரிச்சுக்கிட்டே போகுது. இல்ல, நீ காணியாட்சிக்கு உட்பட போகிறாய். இனி இந்த கேதுரோ போல நீ வளர்ச்சி அடைய போகிறாய். ஏன்னா நீ நீதிமான்கிற ஸ்தானத்துக்குள்ள வரப்போகிறாய். புறம்பே இருக்கிறவர்கள் நீதிமான்கள் அல்ல, துன்மார்க்கர், துரோகிகள், பாவிகள். நீ இப்ப யாரா வரப்போறது தெரியுமா? எதுக்கு கேதுரு? நீ நீதிமான். இரண்டாவது, இந்த சிவப்பு நூல் எதுக்கு அடையாளம் தெரியுமா?
சிவப்பு சொன்ன உடனே நமக்கு ராகாபு தான் நினைக்க வேண்டியது இருக்கு. ராகாபு குறித்து பைபிள் சொல்லும் போது அவள் தப்புவிக்கப்படுறதுக்கு தான் அந்த சிவப்பு நூல் அடையாளம். குஷ்டரோகிகள் எதுக்கு தப்புவிக்கப்படுறாங்க? புறம்பே இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கையே நாசமாகி விட்டது. இப்ப அதற்கு தப்புவிக்கப்படுகிறார்கள். சிவப்பு நூல் அதுக்காக தான் கொண்டு வரப்படுகிறது. பிரியமானவர்களே, ராகாபு என்ன செய்யற? அவளும் ஒரு குடும்பமும் தப்புவிக்கப்படுகிறது, பெரிய ஆக்கினைக்கு தப்புவிக்கப்படுகிறது. அப்ப சிவப்பு கயிறு அதை தொங்க விடுறாங்க. அப்போ இந்த குஷ்டரோகிகள்ங்கிற இடத்துல ஏன் இந்த இடத்துல சிவப்பு கயிறை கொண்டு வர சொல்ற, சிவப்பு நூலை கொண்டு வர சொல்றாருன்னா, பிரியமானவர்களே, நீங்களும் நானும் புறம்பே இருந்து புறம்பான இருளுக்குள்ளே தள்ளப்படுவதற்கு ஏதுவாய் இருந்தோ, ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாய் இருந்தோ. நீங்களும் நானும் புறம்பே, காணியாட்சிக்கு புறம்பே இருக்கிறது நல்லது கிடையாது. காணியாட்சிக்கு புறம்பே இருந்தா நான் உனக்கு கேட்கிறேன், நாம கிறிஸ்துவை கண்டடையாம அவர் ரத்தத்தினால கழுவப்படாம உலகத்தாரை போல நாமும் காணியாட்சிக்கு புறம்பே இருந்த நித்திய காணானாகிய அந்த காணியாட்சிக்கு புறம்பே வாழ்ந்து வந்து அதிலேயே மறிச்சிட்டா எங்க போவோம்? நரகத்தான் போவோம். அவர் ராகாவும் இவங்களை காப்பாற்றாம விசுவாசங்களை வராம இந்த சிவப்பு நூலையும் போடாம இருந்திருந்தா இவளும் யாரோட கூட சேர்ந்து சேதப்பட்டிருப்பா? எரிகோ பட்டணத்தாரோடு சேர்ந்து சேதப்பட்டிருப்பா. அப்ப இந்த சிவப்பு நூல் எதை அடையாளப்படுத்துதுன்னா, வேறு பிரிவு, ஆக்கினைக்கு தப்புவிக்கப்படுதல். எரிகோ பட்டணத்தார் எல்லாரும் சாகுறாங்க, ஆனா சிவப்பு நூல் தொங்கப்படுற அந்த வீட்டார் மட்டும் பாதுகாக்கப்படுவாங்க, அவங்க மட்டும் ஆக்கினைக்கு தப்புவிக்கப்படுவாங்க. அப்ப நம்மளை எவ்வளவு நேசித்து எங்கேயோ கடந்து நம்மளை எங்க வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் பாருங்க. அதுதான் சொல்ற, சிவப்பு நூலை கொண்டு வா, இது ஒரு அடையாளம். கேதுருக்கட்டை ஒரு அடையாளம். இனி உன் வாழ்க்கையில வளர்ச்சி தான். இனி உன் அரிக்கிற குஷ்டம் கிடையாது. உன் வாழ்க்கையை பாழாக்குகிற எல்லா பாவங்களும் தொலைந்து போகிறது. இனி நீ வளர்ச்சி அடைவாய். நீதிமான் பனையை போல் செலுத்தி லீபனோனில் கேதுருவை போல் வளருவான். 4வது ஈசோப்பை கொண்டு வாங்கி வரக்கணும்னு சொல்றாரு. ஈசோப்பை நீங்க பெரும்பாலும் கவனிச்சு பாருங்க, சுத்திகரிப்புக்கு அடையாளம். அதுதான் அங்க செய்றார். நாமும் புறம்பே இருந்தோம், நம்மை சுத்திகரித்து அங்கீகரித்து கொண்டா. இதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 51 சங்கீதம் 7 வசனத்துல சொல்றார், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் ஈசோப்பை எதுக்கு பயன்படுத்தினாங்க தெரியுமா? ஏதோ பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட நேரத்துல ஏதோ சும்மா கையில ரத்தத்தை எடுத்து நிலக்கால பூசல. வேதத்தை உன்னிப்பா வாசி பாருங்க. யாத்திராமம் 12வது அதிகாரம் 22வது வசனம். யாத்திராமம் 12:22 வாசி பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு கிண்ணியில அந்த ரத்தத்தை வார்த்து வச்சு என்ன செய்றாங்கன்னா, ஈசோப்பின் கொழுந்துகளை அந்த ரத்தத்துல முக்கி தொய்த்து இப்ப நிலக்கால பூசுறாங்க. அப்ப இந்த ஈசோப்பு எதோடு சம்பந்தப்பட்டது சொன்னா, இதுவும் அழிவுக்கு தப்புவிக்கப்பட்டதுக்கு சம்பந்தப்பட்டது, இதுவும் சுத்திகரிப்புக்கு சம்பந்தப்பட்டது. ஈசோப்பினால் நீர் என்னை எதனால சுத்திகரின்னு தாவீது கேட்கிறார். ஈசோப்புங்கிறது ஒரு செடி தான். என்னையா செடி, கட்டை, குருவி, நூலு, ஏதோ வேலை ஏதோ செய்யறது மாதிரி ஏதோ ஒன்று தெரியுது. சாதாரண பண்ணிடாதீங்க. நீங்களும் இதை சொன்ன மாதிரி ஈசோப்பை எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடாதீங்க. சிவப்பு நூலை கொண்டு வர சொல்லல, கேதுரு கட்டைகளை கொண்டு வர சொல்லல, குருவிகளை எங்கேயாவது போய் வாங்கிறாதீங்க. எங்க வேதம் சொல்லுகிறது எல்லாம் குமாரனை பட்டுகிற விசுவாசத்துலதான் காணியாட்சிக்கு உட்பட முடியுங்கிற மகா மென்மையான வெளிச்சத்தை சொல்லுகிறார். அந்த 2 குருவிகளை குறித்து படிக்கிறோமே, ஒன்று மரிக்கிறது, இன்னொன்று பிழைக்கிறது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த குருவிகளின் மேன்மையை கண்டுகொண்டார். ஆரம்பத்தில் அவருடைய வாழ்க்கை எப்படின்னு தெரியுமா? பரம கானானுக்கு விலக்கப்பட்டவராய் வாழ்ந்து வந்தார். முரட்டாட்டமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலேயே மடிந்து போயிருப்பார் என்றால் தர்சு பட்டணத்தானாகிய சவுல் நிச்சயமாகவே நித்திய நரகத்தை சந்தித்தே ஆக வேண்டும். அதை நோக்கி போய்கிட்டு இருந்த மனுஷன், நித்திய கானான் என்கிற காணியாட்சிக்கு புறம்பே இருந்த மனுஷன் இந்த குருவிகளின் மேன்மையை அறிந்து கொண்டா. கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு, ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, அந்த குருவி செத்துட்டு. அந்த 4 ஆதாம் அல்ல, அந்த குருவி செத்துட்டு. அப்ப கல்வாரியில 2 குருவி இருக்கு. உண்மைதானா? அப்படிதான் ரோமர் 6:6 சொல்லுது. கல்வாரியில 2 குருவி இருக்கு. ஆதாம அவருடைய மரணத்தோட வச்சு மரிக்க ஒப்பு கொடுக்கிறா. கிறிஸ்து உயிர்த்தெழும் போது ஆதாம் உயிர்த்தெழல, கிறிஸ்து தான் வெளிப்பட்டார் மகிமையின் சாயலாய்.
அதனாலதான் நீங்க சிலுவையில நீங்க பார்க்கணும். கேதுரு கட்டைன்னு பாக்கீங்களா, அங்க சிலுவையும் பாத்துக்க, அங்கேயும் கட்டை இருக்கு. அங்கே பார்க்கும்போது என்னுடைய ஆதாம் கல்வாரி சிலுவிலே மாண்டு கிடக்கிறான். அதான் பவுல் சொன்னார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த முந்தின குருவியை குறித்து பேசுறாரு, முந்தைய சாயலை குறித்து பேசுகிறா, முந்தின மனுஷனை குறித்து பேசுகிறா, பழைய மனுஷனாகி ஆதாமை குறித்து பேசுகிறார். அவன் அல்ல. நம்ம எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் கோவப்படுறவங்களா இருக்கிறோம், இன்னும் மாம்சத்தை வெளிப்படுத்துறவங்களா இருக்கிறோம். அதெல்லாம் கிறிஸ்தவமே கிடையாது. ஏதோ காமராஜபுரத்துக்கு வர்றதுனால, இந்த சபையை கூடி வர்றதுனால நம்ம ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சு நினைச்சிடாதீங்க. சத்தியத்தை கேட்டு அதுக்கு ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளணும். முந்தைய குருவி மரிக்கிறது, பிந்தைய குருவி ஜீவனோடு இருக்கிறது. அது சுதந்திரத்தை குறிக்கி, அது சுதந்திரமாய் பறக்கிறது. ஒன்றை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார், இன்னொன்றை ஜீவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார், பிழைத்திருக்கிறது. ஒன்று மரிக்கிறது, இன்னொன்று பிழைத்திருக்கு. அதைத்தான் கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட நாயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, நான் அல்ல. நான் என்கிற சுயம் சார்ந்த முந்தின குருவி அல்ல, ஆதாம் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கேதுரு கட்டையை போல நம்ம வளர்ச்சி அடையும். இந்த மகா மேன்மையின் அனுபவத்துல வளர்ச்சியை பார்க்க முடியும். சிவப்பு நூல் சுத்திகரிப்பு மட்டும் இல்ல, தண்டனைக்கு நீங்களாக்கப்படுகிறதை குறிக்கிறது. அவங்க சொல்லிட்டாங்க, நீ வாக்கு கொடுக்கறலாம் ரைட், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இந்த சிவப்பு நூலை நீ தொங்க விடல அப்படின்னா அவ்வளவுதான், எல்லாரும் தொங்கிட வேண்டியதுதான். உண்மைதானே? நீ பேசுனது எல்லாம் ரைட்டு, இல்லைன்னா உன்னுடைய வாக்குக்கு நாங்க நீங்களா இருப்போம்னு சொல்லிட்டாங்க. உன்னுடைய வாக்குறுதிக்கு நாங்க என்ன செய்வோம், நீங்களா இருப்போம்னு சொல்லிட்டாங்க. பெரியமானவர்களே, நாம் இன்றைக்கு கேட்கிற தேவனுடைய வார்த்தைகளின்படி வாழ்க்கை ஆராய்ந்து பார்ப்போமா? சிவப்பு நூல், கேதுரு கட்டை, ஈசோப்பு, இதெல்லாமே சுத்திகரிப்பையும் ஆக்கினைக்கு நீங்களாகப்படுகிற மேன்மையான அனுபவத்தையும் குறிக்கிறது. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அர்ப்பணம் செய்வோமா? புறம்பே இருந்த நம்மை ஆண்டவர் சமீபித்து வர பண்ணினாரே. இந்த மகா மேன்மையான வெளிச்சத்தை நாம் பற்றி கொண்டு, ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீரே, இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறீரே, நாம் ஏன் எதற்கென்று கேட்க வேண்டாம். ஒரு குருவிதனம் அறிக்கை இல்ல, ரெண்டும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த ரெண்டு சாயலை நீங்க பாருங்க பிரியமானோர்ல, ரெண்டு சாயலையும் பாருங்கள் பிரியமானோர்ல, ஆராய்ந்து பாருங்க. நம்ம எவ்வளவாய் தேவன் நேசிக்கிறார். காணியாட்சிக்கு புறம்பே இருந்த நம்மை அவர் எவ்வளவாய் கிட்டி சேர பண்ணி இருக்கிறார். இதனுடைய மகா மேன்மையான அனுபவங்களுக்கு உங்களை என்னையும் சுதந்திரராக்கி இருக்கிறாரே. எவைகளை கொண்டு? இந்த 4 பொருட்களை கொண்டு வர சொல்கிறார். நம்மை ஒப்பு கொடுப்போமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனை நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே எங்களுக்கு தந்த இந்த அருமையான தருணத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னைக்கு உண்மையாவே உணர்கிறோம் ஆண்டவரே, எவ்வளவு துர்பாக்கியசாலிகளாய் காணப்பட்டிருந்தோம், எவ்வளவாய் ஆண்டவரே மகா மேன்மையான ஆசீர்வாதங்களுக்கு அபாத்திரர்களாய் வாழ்ந்து வந்தோம். எங்களை இப்படி நித்திய சுதந்திரத்துக்கு பங்குள்ளவர்களாய் காணப்பட செய்வதற்காக உண்மையே எங்களுக்காக தந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் ஆண்டவரே. இந்த குருவி கட்டை, இந்த ஈசோப்பு நூலுங்கிறது விளையாட்டு கிடையாது ஆண்டவரே. அநேகர் விளையாட்டா வாசிட்டு போயிருந்தாங்க. இது விளையாட்டு காரியம் கிடையாது. குருவியை கொண்டு வந்து இந்த விளையாட்டுற மாதிரி ஒண்ணு பறக்க விட்டு விளையாட்டு வித்த காட்டுகிறது அல்ல. தகப்பனே, எங்களுக்கு எவ்வளவாய் நீ வெளிப்படுத்தி தந்திருக்கிறீ. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஒன்று மரிக்கிறது, இன்னொன்று பிழைக்கிறது. இந்த மகா மேன்மையான வெளிச்சத்தை பற்றி கொள்வதனால்தான் நாங்கள் அத்தனை பேரும் காணியாட்சிக்கு உட்பட முடியும். குஷ்ட ரோகியே, இந்த மகா மேன்மையான அனுபவத்தின் மூலமாய் மாத்திரமே காணியாட்சிக்கு உட்பட முடியும் என்பதை அன்றைக்கு தேவன் வெளிப்படுத்தி விட்டார். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த இப்படிப்பட்ட சுத்திகரிப்பு செய்யாம, இப்படிப்பட்டவைகளை வாங்கி கொண்டு வராமல், இவைகளை அனுபவிக்காமல் எந்த குஷ்டரோகியும் உள்ளே வர முடியாது. ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாது. தேவ ஆராதனை, தேவ மகிமை, வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, காணியாட்சி எதுவுமே கிடையாது. ஆமாண்டவரே, நாங்கள் உணர்ந்து
ஒப்பு கொடுக்கிறோம். உணர்வற்று வாழ்ந்தோமே, குஷ்டரோகிகளைப் போல இருளுக்குள் இருந்தோமே, உணர்வற்றவர்களாயிருந்து உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது என்று சொன்னது போல இருளுக்குள்ளே வாழ்ந்து வந்தோம். உணர்வில்லை, பாவத்தை தண்ணீரை போல பருகி வந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தின் மூலமாக எங்களுக்கு நீர் கிடைக்க பண்ணின இத்தனை மகா மென்மையான ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.